என் சின்னத்தை எடுத்து யாரோ அடையாளம் தெரியாதவனுக்கு கொடுத்து அவன் போட்டியிடுகிற இடத்தெல்லாம் அந்த சின்னத்தில் போட்டியிடு. நான் போய் கேட்டபோது அது கொடுக்க முடியாது, ஒருத்தர் கொடுத்தாயிடுச்சு என்று சொன்னார். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், இது தெரியாதா சீமானுக்கு என்று. அப்ப ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல சைக்கிள் சின்னம் எப்படி ஐயா ஜி கே வாசனுக்கு போச்சு? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல எப்படி ஐயா டிடிவி தினகரனுக்கு குக்கர் போச்சு? எப்படி போச்சு? எவ்வளவு நேர்மையாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. தன்னாட்சி அதிகாரம் பெற்றது, யார் தலையிடும் இருக்காது, நம்மளை நம்ப வைத்திருக்கிறார்கள். நான் நம்பிக்கொண்டுதான் இருந்தோம். கடைசியா என்னாச்சு? இந்த கட்டுத்தொகை போடுறது கூட அவனுக்கு ஆள் இல்லை நிக்கிறதுக்கு, அந்த சின்னத்தை வாங்கினவனுக்கு. அப்போ சீமான் எப்படி வீழ்த்துறது? சுயேட்சையா போடு. 40 தொகுதியிலும் 40 அடையாளம் தெரியாத நபர்களை சுயேட்சையாக நிறுத்துகிறார்கள். குழம்பிவானான். சீமானின் சின்னம் நினைச்சு சீமானுக்கு ஓட்டு போடுறத நினைச்சு விவசாயில போட்டுறான். அவ்வளவு மங்கின்னி மக்கள் என்று நம்மளை நினைத்தார்கள் என்றால் எப்படி இருக்கு பாரு. நான் அந்த பெருமக்களுக்கு ஒண்ணு சொல்லுவேன், இந்த பயம் இருக்கு பாருங்க, இந்த சின்னத்தை எடுத்து வச்சு எப்படியாவது சீமான அடித்தணும், அந்த பயம் உங்களுக்கு கடைசி வரை இருக்கணும். ஆனால் உங்களுக்கு நான் மிகுந்த மதிப்பளிக்கிறேன், மிகவும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஏன்? சீமான் அந்த சின்னத்திற்கு போடவில்லை, சீமானுக்கும் அவன் எண்ணத்திற்கும் தான் நாங்கள் வாக்கு செலுத்தினோம் என்பதை இந்த தேர்தலிலே எண்ணரும் மக்கள் நிரூபிப்பார்கள். எண்ணரும் மக்கள் நிரூபிப்பார்கள். நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இன்று யோசித்து பாருங்கள். திடீரென்று ஐயா மோடி அவர்கள் தமிழ் பற்று, தமிழ் மீது பற்றால பெரிய பற்று. நான் இங்கே பேசுவதையெல்லாம் உலக நாடுகளில் பேசி வருவார். என்ன பேசி வருவார்? உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ், அது எங்கள் நாட்டில் இந்தியாவில் இருக்கிறது, எங்களுக்கு பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழில் இருந்து அறியலாம். இதெல்லாம் நான் பேசுனது அவருக்கு யாரை எழுதி கொடுத்து அப்படியே அவர் இந்தியில பேசுறார். ஆனால் அவ்வளவு தொன்மையான மொழிக்கு, அவ்வளவு பெருமை மிக்க மொழிக்கு நீங்கள் கொடுத்த சிறப்பு அங்கீகாரம் என்ன? பாராளுமன்றத்திற்குள் என் தாய்மொழியில் பேசுகிற உரிமை இருக்கா? அங்கீகாரம் இருக்கா? இந்திய ஆட்சி மொழிகளில் தமிழ் இடம் பெற்றிருக்கா? தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, எந்த மாநில மொழியாவது இருக்கா இந்தியை தவிர? இந்தியை தவிர எப்படி இருக்கும்? எவ்வளவு வழியா இருக்கும் பாருங்க. பாராளுமன்றத்தின் வாசலில் இப்ப கட்டியிருக்காருல புதுசா, அந்த கட்டிடத்தின் வாசலில் சமஸ்கிருதம் இருக்கு. இது எந்த மாநில மக்களின் மொழி? இந்தி இருக்கு. சரி, இந்தி பல மாநிலங்களின் தாய்மொழி இருக்கு. இங்கிலீஷ் இருக்கு. சரி, இருக்கு. இவ்வளவு புகழ்ந்து பேசுகிறீர்களே, உலகத்தின் மூத்த மொழி தமிழ் என்று, என் தாய்மொழிக்கு ஒரு அங்கீகாரம் ஏன் என் தாய்மொழியில் அங்கே கல்வெட்டில்லை? பதில் இல்லை. திடீரென்று இப்போது எனக்கு தமிழ் தெரியவில்லை, நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று வருந்துகிறேன் என்று சொல்ற. நான் கூட வருந்துகிறேன், எனக்கு குஜராத் தெரியவில்லை, நான் ஒரு குஜராத்தியாக பிறக்கவில்லையே என்று வருந்துகிறேன். எப்படி இருக்குது? நாங்கள் உலகத்தில் ஆக சிறந்த நடிகரை பெற்றிருக்கிறோம். எங்க அள்ளியா நடிகர் திலகத்தை தாண்டி உலகத்தில் இன்னொரு நடிகன் பிறக்கப் போவது இல்லை, பிறந்ததும் இல்லை. அவர் நடிப்பை ரசித்து சுவாசித்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு உங்க நடிப்பெல்லாம் எம்மாத்திரம் ஐயா, எம்மாத்திரம். அதுக்கெல்லாம் ஏமாந்து விடுவோம் என்று நீங்கள் நினைத்தால் இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள்.